ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா. ஆமென். நம் தேவன் நல்லவர். இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவர் என்பதை. ஆமென். அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். இந்த நாட்களில், இந்த மாதத்தில் நம்மோடு கூட தேவன் பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால் காத்திரு. ஆமென். தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நீ காத்திரு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1:5. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். 5வது வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பக்கத்தில் உள்ளவங்க கரங்களை பிடித்து சொல்லுங்க, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். எல்லாரும் முன்னாடி பின்னாடி பார்த்து சொல்லணும், அது வரைக்கும் நான் விட மாட்டேன். எல்லாரும் பார்த்து சொல்லுங்க, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். ஆமென். நம்ம வாழ்க்கையில எது நம்ம கையில அவ்வளவா ஈஸியா கிடைக்காதுன்னா, எது நம்மளால ஈஸியா செய்ய முடியாதுன்னா இந்த காத்திருக்கிறது மாத்திரம்தான். கர்த்தர் நம்மளை பார்த்து நீ காத்திருன்னு சொல்றாருன்னா அப்போ என்ன அர்த்தம்னா நம்மளால காத்திருக்க முடியலன்னு அர்த்தம். ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மளை பார்த்து காத்திரு என்று சொல்லுகிறார்னா நம்ம ஏதோ காத்திருக்க முடியாத சூழ்நிலையில நின்று கொண்டு இருக்கிறோம். எப்படிப்பட்ட பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்கன்னு தெரியவில்லை. ஆனா தேவன் இன்றைக்கு நியாயமாய் உங்களிடத்தில் பேசுகிற காரியம் காத்திருங்கள். ஆமென். எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் காத்திருங்கள். காத்திருப்பது 2 காரியங்கள் உண்டு. எதற்காகலாம் காத்திருப்பது? காத்திருப்பது 2 காரியங்கள் உண்டு. ஒன்று, நாம் அவருக்காய் காத்திருப்பது, அவருடைய வசனத்திற்காக, அவருடைய வாக்கு தத்தத்திற்காக, அவர் நமக்கு கொடுத்த வாக்குக்காக நாம் காத்திருக்கிறது உண்டு. மற்றொன்று, அவர் நமக்காய் காத்திருப்பது. 2 காத்திருப்பு உண்டு. ஒன்று நம்ம அவருக்காய் காத்திருப்பது, இன்னொன்று அவர் நமக்காய் காத்திருப்பது. இது 2ல் எது ஆசீர்வாதம் எது சாபம் என்பதை நாம் தியானித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். ஆமென். அவருக்காய் காத்திருக்கிறவர்கள். ஆமென். அதான் சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் அந்த வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். எடுத்தவர்கள் வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஆமென் புது பலன் அடைந்து ஆமென் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா புது பலன் அடைவார்கள். ஆமென். புது பலன் அடைவார்கள். ஆமென். என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சிருக்கிறோமா காத்திருக்கிறவர்களுக்கு எப்படி புது பலன் கிடைக்கிறது? ஆமென். நம்ம உலகத்தின் காரியத்திற்கு நாம் காத்திருந்தோம்னா நம்ம பலன் குறுகி போகும், சோர்ந்து போயிடுவோம். ஆமென். நம்ம பலன் எல்லாம் அற்று போய் விடுவோம். உலகத்திற்கு காத்திருக்கும் பொழுது, ஒவ்வொரு உலக நபர்களுக்கு நாம் காத்திருக்கும் பொழுது, ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் புது பலன் அடைவார்கள். அது எப்படி அடைவார்கள் என்று நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். லூக்கா 2ஆம் அதிகாரத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா 2:25வது வசனம். லூக்கா 2:25. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். ஆமென். வசனம் சொல்லி இருக்கிறது, இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாய் இருந்தான். நாம் இங்கே சிமியோனை குறித்து பார்க்கிறோம். அவன் ஒரு காரியத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறான். எப்படிப்பட்ட காரியத்திற்காய் சிமியோன் காத்து கொண்டிருந்தான்? இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாய் இருந்தான்.
நல்ல கவனிங்க, ஒரு காரியத்திற்காய் அவன் காத்து கொண்டு இருக்கிறான். இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வருவதற்காக, இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக அவன் காத்து கொண்டு இருக்கிறான் தேவ சமூகத்திலே. வசனம் அப்படியே முடியவில்லை. வசனம் சொல்லி இருக்கிறது, அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். ஆமென். என்னைக்குமே கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள், கர்த்தருடைய விஷயங்களுக்காய் காத்திருக்கிறவர்கள், அவர்கள் தனியாய் காத்திருக்கிறவர்களாய் அல்ல, அவர்களோடு கூட சர்வ வல்லமையுள்ள தேவன் துணை நிற்கிறார். ஆமென், ஆமென். என்னைக்குமே நாம் காத்திருப்பது தனிமையாய் காத்திருக்கவில்லை. நீங்களும் நானும் காத்திருப்பது சாதாரண காரியத்திற்கு காத்திருக்கவில்லை. நாம் எதற்காக காத்திருந்தாலும் தனிமையாய் அல்ல, தேவன் நமக்கு துணை நின்று கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவன் மாத்திரம் நல்ல சத்தமாய் ஆமென். அவர் துணை நின்று அப்போ அவருக்காக காத்திருக்கும் பொழுது நாம் தனிமையாய் அல்ல, அவரும் நம்ம கூடவே காத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அப்போ பரிசுத்த ஆவி நம்ம கிட்ட இருக்கும்போது என்னென்ன காரியங்கள் நடக்கும்னா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல அந்த 8வது வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. இதுதான் அந்த ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்துல உள்ளது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். அது எப்படி புதுபலன் கிடைக்கும்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது நாம் பலன் அடைவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? நாம் அவருக்காய் காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இருப்பார், நம்ம கூடவே இருப்பார். அவர் நம்ம கூட இருந்தோன்னா நாம் பலன் அடைவோம். அது மாத்திரமல்ல, நாம் சாட்சிகளாய் மாறுவோம். ஆமென். எதற்காக காத்திருக்கிறோமோ, எந்த விஷயத்திற்காக காத்திருக்கிறோமோ, ஒரு விஷய ஆவியின் கனிகளுக்காக நாம் காத்திருக்கலாம், ஒரு விஷய உலகத்தின் காரியத்திற்காய் நாம் காத்திருக்கலாம், ஒரு விஷயம் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காய் நாம் காத்திருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு இந்த அபிஷேகம் கிடைத்திராதா என்று நாம் காத்து கொண்டு இருக்கலாம். எப்படிப்பட்ட காரியத்திற்கு நீங்கள் காத்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிற காரியம், நீங்கள் தனிமையாய் அல்ல, நான் உங்களுக்கு துணை நின்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் தனிமையாய் அல்ல, அந்த காத்திருப்பு நாட்கள்ல ஒரு புது பலனை அடையும்படியாக, அந்த புது பலனுக்கு அப்புறமாக கர்த்தர் சொல்லுகிற காரியம், உங்களை அந்த காரியத்திலே நான் சாட்சிகளாய் ஏற்படுத்துவேன். சாட்சிகளாய் ஏற்படுத்துகிற கர்த்தர். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென். சிமியோன் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாய் இருந்தான். ஆறுதல் வர காத்திருக்கிறவனாய் இருந்தான். நல்லா கவனமாய் கவனிப்போம். தேவன் நம்மோடு கூட பேச சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆறுதல் வர காத்திருக்கிறான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அடுத்த வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசிங்க, லூக்கா 2:26வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று, மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அடுத்த வசனம், அவன் ஆவியின் ஏவுதலினால், அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு. 28வது வசனத்தை வாசிங்க. அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி, அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்தான். அவன் அவரை கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரிக்க தொடங்கினான். அவன் எத்தனை நாட்கள் காத்திருந்தான் என்று வேதவசனம் சொல்லவில்லை, எத்தனை மாதங்கள் காத்திருந்தான் என்று சொல்லவில்லை, எத்தனை வருடங்கள் காத்திருந்தான் சொல்லவில்லை. ஆனால் நாட்கள் வந்தது, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. ஆமென். நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்களோ அது விஷயம் அல்ல, ஆனால் நீங்கள் காத்திருப்பது ஒரு நாளும் அது வீணாய் முடிந்து போவது அல்ல, அது நிச்சயமாய் நிறைவேறும். பாருங்க, இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவன் உலகத்திற்கே ஆறுதலின் தேவனை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு இருக்கிறான். இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்து கொண்டிருந்தவன் உலகத்திற்கே ஆறுதலின் தேவனை தன்னுடைய கரங்களிலே ஏந்தி கொண்டு இருக்கிறான். கர்த்தர் காத்திருக்கிறவர்களை ஒரு நாள் வெட்கப்படுத்தி போகவே விட மாட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காரியத்தை? நல்ல உற்சாகத்தோடு அல்லேலூயா. ஆமென். காத்திருக்கிறவர்கள், நாம் காத்திருக்கிற இந்த காரியத்துல நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். ஏன் கர்த்தர் நம்மளை காத்திருக்க வைக்கிறார்?
நல்லா புரிந்திருக்கணும். ஏன் கர்த்தர் நம்மளை காத்திருக்க வைக்கிறார்? ஏன் ஆண்டவரே சீக்கிரமா நிறைவேற்றலாமே, ஏன் ஆண்டவரே என்னை பார்த்தும் பார்க்காதவர் போல அப்புறம் போகிறவர் போல ஏன் ஆண்டவரை காணப்படுறீங்க? சீக்கிரமா நிறைவேற்றினா நல்லா இருக்குமே, ஏன் என்னை நீங்க காத்திருக்க வைக்கிறீர்கள்? மொத்தம் இப்போ நம்ம இருக்கிற இந்த இடத்துல, நம்ம எல்லாரும் கூடி இருக்கிற இடத்துல 3 வகையான நபர்கள் நம்ம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒன்று, இனிதான் காத்திருக்க போகிறவர்கள், இனிதான் அவங்க காத்திருக்க போறாங்க. இன்னொன்று கூட்டம் காத்திருக்கிறவர்கள், இப்பொழுதும் நீங்க ஏதோ ஒரு காரியத்திற்காய் நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீர்கள். இன்னொரு கூட்டம் காத்திருந்து பெற்று கொண்டவர்கள். ஆமே, இந்த 3 கூட்டமும் ரேண்டமா இந்த இடத்துல எல்லாருமே இருப்போம். இனி காத்திருக்க போகிறவர்கள், காத்து கொண்டிருக்கிறவர்கள், காத்து பெற்று கொண்டவர்கள், காத்திருந்து பெற்று கொண்டவர்கள். கர்த்தர், நான் என்னைக்குமே முதல் காரியத்தை பார்க்கும் பொழுது இனி காத்திருக்கிறவர்கள், காத்திருந்து பெற்று கொண்டவர்கள், இவர்களை பார்க்கிலும் கர்த்தர் அனுமதித்த காரியம் இப்பொழுது காத்து கொண்டிருக்கிறவர்கள், காத்திருக்கிறவர்கள். எதற்காக காத்திருக்கிறீர்களோ தெரியவில்லை. தேவன் இந்த நாளிலே உங்களோடு பேசுகிற காரியம், நீங்க ஒருவேளை ஆண்டவரிடத்துல நீங்க கேட்கலாம், ஏன் ஆண்டவரை இன்னும் தாமதம், ஏன் ஆண்டவரை இன்னும் என்னை நீங்க காத்திருக்க வைக்கிறீங்க, ஏன் ஆண்டவரை இன்னும் நீங்க என்னை காத்திருக்க வைக்கிறீங்க? சீக்கிரம் நிறைவேற்றினா நல்லா இருக்கும், சீக்கிரம் என் வாழ்க்கையில நன்மை நடந்தா நல்லா இருக்கும், சீக்கிரம் என் குடும்பத்துல நன்மை நடந்தா நல்லா இருக்கும், சீக்கிரம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்பட்டா நல்லா இருக்கும், சீக்கிரம் என்னுடைய ஊழியத்தின் கதவுகள் திறக்கப்பட்டா நல்லா இருக்கும். நினைத்து கொண்டு இருக்கலாம், நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். ஏன் ஆண்டவரை இந்த காத்திருப்பு என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். தேவன் நம்மோடு கூட பேச சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதிலே ஒரு சப்பானியை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே போன மாதம் நாம் தியானித்தோம். ஆமே, நிறைய பேருக்கு ஆமே ஜபக்குறிப்பில் கூட தூங்க மாட்டாங்க, பாடல் ஆராதனையில் கூட தூங்க மாட்டாங்க. ஆனால் செய்தி வேளையில் நல்லா தூங்கிடுவாங்க ஆள். ஆமே, நானே அவங்கள பார்க்கல, நீங்கள் அவங்கள பார்க்காதீங்க தயவு செஞ்சு தூங்குறவங்கள. ஆமாம், சரி. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஒரு சப்பானியை குறித்து வேதவசனம் சொல்லி இருக்கிறது. ஒரு சப்பானியை குறித்து ஏற்கனவே நாம் போன மாதம் நாம் இதை தியானித்தோம். இவன் எப்படிப்பட்டவன் என்றால், தன்னுடைய சித்தத்தின்படி, தன்னுடைய இஷ்டத்தின்படி, தனக்கு ஏற்றபடி, தன்னுடைய விருப்பத்தின்படி இவனால் ஒன்றும் செய்ய முடியாது. இவனுக்கு யாராவது உதவி செய்தே ஆக வேண்டும். 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானையாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். இவனுக்கு யாராவது உதவி செய்து கொண்டே இருக்கணும், யாராவது இவனுக்காக உதவி செய்து கொண்டே இருக்கணும். அவனுக்கு எத்தனை வயது ஆகியிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? 4வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதிற்கு மேற்பட்டவனாயிருந்தான். கொஞ்சம் நல்ல இந்த சத்தியத்தை கவனிப்போனா, இப்பொழுது காத்து கொண்டு இருக்கிறவர்களோடு தேவன் பேச சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமே, அவனுடைய வயது என்ன? 40 வயதிற்கும் மேற்பட்டவனாயிருந்தான். அப்போ நான் நினைக்கிறேன், இவன் தேவாலயத்தின் வாசல் அண்டையில பிச்சை கேட்டு கொண்டு இருக்கும் பொழுது நான் நினைக்கிறேன், நிச்சயம் இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்திற்கு போகும் பொழுதும் இவன் பிச்சை கேட்டு கொண்டு தான் இருந்திருக்கணும். 40 வயதிற்கும் மேற்பட்டவன், 40 வயதிற்கும் மேற்பட்டவன். இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்கு செல்லும் பொழுது இவன் நிச்சயம் பிச்சை கேட்டு கொண்டு தான் தேவாலயத்தின் வாசல் அண்டையில உட்கார்ந்து இருக்கணும். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்திருந்திருப்பார். ஆனா இந்த அதிகாரத்துல யாரு சொஸ்தமாக்குறா? பேதுருவும் யோவானும். ஏன் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு பார்த்தாரே, அநேக திரளான கூட்டங்கள் வெறும் சாப்பாட்டுக்கு அவர்களை குறித்து மனஸ்தாபப்பட்ட தேவன் தேவாலயத்தின் வாசலண்டையில காத்திருந்தவனை குறித்து ஏன் மனஸ்தாபப்படவில்லை? ஏன் கர்த்தர் அப்படியே சென்று விட்டார்? ஏன் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்தும் பார்க்காதவரை போல சென்று விட்டார்? 40 வயதிற்கும் மேற்பட்டவனா இருந்தா, தேவாலயத்தின் வாசல் அண்டையில பிச்சை கேட்டு கொண்டிருந்தான்.
இயேசு கிறிஸ்து நிச்சயமா அவனை பார்த்திருப்பாரு. நிச்சயம் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்திருப்பாரு. அவனை பார்த்தும் ஏன் தேவன் அவனை காத்திருக்க வைத்தார் என்று தெரியவில்லை. ஏன் அவனை கர்த்தர் இன்னும் காத்திருக்க வைத்தார் என்று தெரியவில்லை. ஏன் தெரியுமா அவனை கர்த்தர் காத்திருக்க வைத்தார்? ஏன் தெரியுமா இன்னும் அவனை காத்திருக்க வைத்தார்? காரணம் என்னன்னா, இன்னும் அநேகர் அவனுடைய பலவீனங்களை அறிய வேண்டும். இன்னும் அவனை குறித்ததான பலவீனங்கள் அநேகர்களுக்கு தெரிய வர வேண்டும். இவனால் தன்னுடைய இஷ்டத்தின்படி இவனால் எதுவும் செய்ய முடியாது. தன்னுடைய இஷ்டத்தின்படி இவனால் ஒன்றும் செய்ய முடியாது. இவன் வெறும் பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறவன், இவன் வெறும் சப்பானி என்பதை அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் அறியணும். ஏன் தெரியுமா எல்லாரும் அறியணும்? ஏன்னா இந்த காத்திருப்பு நாட்கள் முடியும் பொழுது, கர்த்தர் அவனை எழுப்பும் பொழுது, எவர்களாம் இவனை பார்த்தார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அத்தனை ஜனங்களுக்கும் இவனை கர்த்தர் சாட்சியாக ஏற்படுத்தினார். இப்ப புரியுதா ஏன் கர்த்தர் உங்களை காத்திருக்க வைக்கிறார் என்றார்? அநேகர்களுக்கு உங்களை சாட்சிகளாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். பாருங்க, அந்த 3வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 9வது வசனத்தை, அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லோரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்டு உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஏன் இன்னும் உங்களை காத்திருக்க வைக்கிறார் என்று தெரியுமா? ஏன் இன்னும் காத்திருக்க வைக்கிறார் என்று தெரியுமா? ஏன் சின்ன சின்ன விஷயத்துக்கு உங்களை கர்த்தர் காத்திருக்க வைக்கிறார் என்று தெரியுமா? திரள் கூட்டம் உங்களை காணணும், உங்க உறவுகளுக்கு உங்களை தெரியணும், உங்க நண்பர்களுக்கு உங்களை தெரியணும், இந்த ஊர்களுக்கு உங்களை தெரியணும். அத்தனை ஜனங்களும் உங்களை கண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, உங்களை சாட்சிகளாய் நிறுத்தும்படியாக தேவன் உங்களை காத்திருக்க வைக்கிறார். ஒரு 2 நிமிடம் கண்களை மூடிடுவோமா? ஆமென். ஆவியில ஏவப்படுகிறேன். தேவன் ஒருவரோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஏன் இந்த காத்திருப்பு தெரியுமா தேவ பிள்ளையே? ஏன் கர்த்தர் இன்னும் காத்திருக்க வைக்கிறார் என்று தெரியுமா? ஏன் இந்த சின்ன சின்ன விஷயத்திற்கு உங்களை கர்த்தர் காத்திருக்க வைக்கிறார் என்று தெரியுமா? இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற சாட்சிகளை கேட்டு எனக்கும் இப்படி நடந்துராதா என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இல்ல, கர்த்தர் அதை மாற்றி உங்களை அநேகர்களுக்கு சாட்சிகளா, உங்களை கொண்டு அநேகர்களுக்கு சாட்சிகளா கர்த்தர் உங்களை நிறுத்த போகிறார். நிறுத்த போகிறார், நிறுத்த போகிறார். யார் வேடிக்கை பார்க்க வேண்டாமே. ஒரு 2 நிமிடம் தான், ஒரு 2 நிமிடம் தான். ஆமென். தேவன் உணர்த்துகிற காரியம் இந்த தாமதம் ஏன் தெரியுமா? ஏன் இந்த காத்திருப்பு தெரியுமா? ஏன் இந்த காத்திருப்பு தெரியுமா? இந்த காத்திருக்கும் போது நிறைய பேர் உங்களை பார்த்து பரியாசம் பண்ணுவாங்க. இந்த காத்திருக்கிற நாட்கள்ல நிறைய பேர் உங்களுக்கு விரோதமா பேசுவாங்க. நிறைய நாவுகள் உங்களுக்கு விரோதமா பேச தொடங்கும். எத்தனை நாவுகள் பேச தொடங்கினாலும் பரவாயில்லை. நீங்கள் இந்த காத்திருப்பு நாட்கள் முடியும் பொழுது, இந்த காத்திருக்கிற நாட்கள் முடியும் பொழுது, எந்த நாவுகள் உங்களுக்கு விரோதமாய் பேசினதோ அந்த நாவுகள் உங்களை குறித்து சாட்சிகளை சொல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பீர், காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பீர், காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். அவர் நம்மளை காத்திருக்க வைப்பது அநேகர்களுக்கு நாம் சாட்சிகளாய் நிறுத்துவதற்காக. ஆமென். என்னைக்குமே நாம் அந்த காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிற அந்த காரியம் தேவனிடத்திலிருந்து எந்த காரியமா இருந்தாலும் காத்திருந்து அந்த பெற்றுக்கொள்வது அதை ஒருவரால் பிடுங்க முடியாது. ஆமென். மனுஷங்க நம்ம கிட்ட கொடுக்கிறது, நம்மளுடைய சுய சித்தத்தின்படி நாம் செய்வது எல்லாமே மனுஷர்கள் பிடுங்கி போடுவார்கள். ஆனால் நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுவதை ஒருவராலும் பிடுங்கி போடவே முடியாது.
தேவன் நமக்கு தருவது, நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்வதை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவனுக்கு அவனுடைய தகப்பனார் நல்ல நல்ல காரியங்களை அவனுக்கு செய்தார். நல்ல வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தினார், வண்ண வண்ணமான வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தினார். ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, ஒரு காலம் வந்தது, அவனுடைய வஸ்திரத்தை அவனுடைய சகோதரர்கள் பிடுங்கி போட்டார்கள், கிழித்து போட்டார்கள். மனுஷரால் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அவன் காத்திருக்காமல் பெற்றுக்கொண்டது அவனிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அவன் காத்திருக்காமல் பெற்றுக்கொண்டது அவனிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டது. நான் ஒன்று சொல்லுகிறேன், என்னைக்குமே காத்திருக்கிறவர்கள் வாழ்க்கையில அந்த தரிசனத்திற்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும் எல்லா காரியமும். நீங்க எதற்காக காத்திருக்கிறீங்களோ, எந்த விஷயத்திற்காக காத்திருக்கிறீங்களோ, அப்போதான் டாக்டர் சொல்லுவாங்க இது நடக்க சாத்தியமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் உங்ககிட்ட எதற்காக காத்திருக்க சொல்லுவார்னா, அது நிச்சயமாய் நிறைவேறும்னு கர்த்தர் சொல்லியிருப்பார். ஆனால் டாக்டர் சொல்றது எப்படி இருக்குன்னா, இது நிறைவேறாது, இது நிறைவேறாது. யோசேப்பின் வாழ்க்கையில கர்த்தர் அவனுக்கு தரிசனம் கொடுத்தது, அவனுக்கு சொப்பனத்தின் மூலமாய் பேசினது. ஆமென். நான் நினைக்கிறேன் யோசேப்புக்கு நிச்சயம் அவனுடைய சொப்பனத்திற்கு அர்த்தம் அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். அநேகர்களுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தத்தை கூறினா அவனுக்குரிய சொப்பனத்திற்கு அர்த்தம் தெரியாமலையா இருந்திருக்கும். வெறும் சொப்பனத்தை சொன்னதுக்கே சகோதரர்கள் குழியில தூக்கி போட்டாங்க. சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்னா குழிய மூடி இருப்பானுங்க. வெறும் சொப்பனத்தை சொன்னதுக்கே குழியில தூக்கி போட்டவனுங்க சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லியிருந்தா இவன் மேலே வந்தா ஆக்கிப்பட்டு வராதுன்னு குழிய மூடி இருப்பானுங்க. அப்போ இவன் வெறும் வெளியரங்கமா மாத்திரம் பாதிக்கப்படலைங்க, மனசளவுலையும் அதிகமாக பாதிக்கப்பட்டவன். தன்னுடைய சொப்பனத்தின் அர்த்தத்தை கூட யார்கிட்டையும் சொல்ல முடியல. கர்த்தர் என்கிட்ட பேசின காரியத்தை கூட அவன் யார்கிட்டையுமே சொல்ல முடியல. அவ்வளோ பெரிய வேதனையில யோசேப்பு இருந்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்தது, எல்லாரும் மத்தியில வந்து எல்லாரும் நிற்பாங்கன்னு சொன்னார் ஆண்டவர். ஆனா அவன் வாழ்க்கையில நடந்தது, குழிகளை சந்திக்கிறான், மறுபடியும் குழியில தூக்கி போட்டவன் மறுபடியும் எடுக்கிறான். சரி, வாக்குத்தத்தம் நிறைவேற போகுதுன்னு நினைச்சிருப்பான். கைதியாக விற்கப்படுகிறான், அங்கிட்டு இருந்து அடிமையாக விற்கப்படுகிறான், அங்கிட்டு இருந்து பொய்யான குற்றச்சாட்டுகள் சூட்டப்பட்டு அவனை சிறைச்சாலையில் அடைத்து வைக்கிறார்கள். யோசேப்புக்கு நினைப்பு ஃபுல்லு எப்படி இருந்திருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது இதுதானே, இதற்கு பதிலாக என்னெல்லாமோ நடக்குது. எல்லாத்தையும் அவன் நினைத்து பார்த்திருந்தாலும், ஆனாலும் அவன் காத்திருக்கிறவனாய் இருந்தான். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த தரிசனம் நிறைவேறும். நல்லா கவனிங்க, மனுஷனால் அவனுக்கு உடுத்தப்பட்டது இவன் காத்திருக்காமல் பெற்றுக்கொண்டது மனுஷரால் பிடுங்கப்பட்டது. ஆனால் ஒரு நாள் வந்தது, ஒரு நேரம் வந்தது, தேவன் அவனுக்கு உடுத்தின வஸ்திரத்தை ஒருவனாலும் தொடக்கூட முடியவில்லை. அவ்வளவாய் கர்த்தர் அவனை உயர்த்தி மகிமைப்படுத்தினார். நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், காத்திருக்காமல் நீங்கள் பெற்றுக்கொண்டது அது ஒருவேளை உங்களை விட்டு பிரிந்து போகலாம். காத்திருக்கிறவர்களே, நீங்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்ள போவதை ஒருவராலும் அதை பிடுங்கி போட முடியாது. கர்த்தர் அவைகளை மகிமைப்படுத்துவார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாய் செய்து முடிக்கிற தேவன். ஆமென். எத்தனை பேர் இந்த காரியத்தை விசுவாசிக்கிறீங்க? அவன் காத்திருக்காமல் பெற்றுக்கொண்டதை மனுஷர் பிடுங்கினார்கள், காத்திருந்து பெற்றுக்கொண்டதை ஒருவனாலும் தொட முடியவில்லை. ஆமென். இதுதாங்க காத்திருந்து பெற்றுக்கொள்வர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமே இதுதான். ஆமென். இன்னொன்று, நம்ம இந்த காத்திருக்கிற நாட்கள்ல நிறைய பேர் நமக்கு விரோதமா பேசுவாங்க. காத்திருக்கிற இந்த நாட்கள்ல நிறைய நாவுகள் எழும்ப தொடங்கும். ஆனாலும் அந்த காத்திருப்பு நாட்கள் முடியும் பொழுது யோபுவின் வாழ்க்கையை பார்க்கிறோம். அவனுடைய மனைவி அவனுக்கு விரோதமாய் பேச தொடங்கினான், தன்னுடைய சிநேகிதர்கள் அவனுக்கு விரோதமாய் பேச தொடங்கினார்கள். ஆனாலும் யோபு காத்திருக்கிறவனாய் இருந்தான். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அவன் காத்து கொண்டிருக்கிறார்.
எந்தெந்த நாவுகள் அவனுக்கு விரோதமா பேசினுச்சோ, எந்தெந்த நாவுகள் நீ தப்பு தப்புன்னு சொன்னிச்சோ, அந்த நாவுகளே யோபுவை குறித்து சாட்சிகளை கூறினார்கள். நான் சொல்லுகிறேன், காத்திருக்கிறவர்களே, உங்களுக்கு விரோதமாய் நாவுகள் எழும்பலாம். ஒரு நாள் வரும், அந்த நாவுகளை கொண்டே கர்த்தர் உங்களுடைய சாட்சிகளை அநேகர்களுக்கு சொல்ல வைப்பார். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திர கரங்களை உயர்த்தி ஆமென். காத்திருந்து பெற்றுக்கொள்பவர்களுடைய அந்த அந்த பரிசு மிகவும் விலை உயர்ந்ததா இருக்கும். ஆமென். நம்ம இவ்வளோ நேரம் நாம் அவருக்காய் காத்திருந்து பெற்றுக்கொள்வதை நாம் பார்த்தோம், அதனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பார்த்தோம். ஆனாலும் நம்ம தேவனை காத்திருக்க வைத்தோம் என்றால், தேவனை நமக்காக காத்திருக்க வைப்போம் என்றால், அது சாபத்தில் கொண்டு போய் முடியும். நாம் அவருக்காய் காத்திருக்கலாம், ஆனால் ஒருபோதும் அவரை நமக்காய் காத்திருக்க விடக்கூடாது. அவரை நமக்காய் காத்திருக்க விடக்கூடாது. எத்தனையோ சமயங்கள் தேவன் நமக்காய் காத்து கொண்டு இருக்கிறாரே. நம்மளுடைய ஜப அறைகளில் எத்தனையோ நேரம் அவர் காத்து கொண்டு இருக்கிறாரே. இன்னைக்கு வந்துட மாட்டானா இவன்? இன்னைக்கு என் சமூகத்திற்கு வந்துட மாட்டானா? தன்னுடைய இளைய குமாரன் ஆஸ்திகளை வாங்கி அவன் சந்தோஷமா இருப்பதற்கு புறப்பட்டு போனான். ஆனால் தகப்பனோ அவன் சென்ற இடத்தை பார்த்து அவனுக்காய் காத்து கொண்டிருந்தான். இன்னைக்கு வந்துட மாட்டானா? இன்னைக்கு வந்துட மாட்டானா? என் சமூகத்திற்கு வந்துட மாட்டானா? இன்னைக்கு அநேகர்களுக்காய் தேவன் காத்து கொண்டிருக்கிறார். அநேகர்களுக்காய் தேவன் காத்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ எச்சரிப்பின் சத்தங்கள் வந்தோ, எத்தனையோ தேவனுடைய மனுஷர்கள் பேசியோ, எத்தனையோ நேரம் வேத வசனத்தின் மூலமாய் உங்களோடு பேசியோ, கர்த்தரிடத்தில் இன்னும் திரும்பாமல் இருக்கிறவர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் நான் காத்து கொண்டிருக்கிறேன், இன்னும் நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். தேவன் நமக்காய் காத்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ நேரம் அவர் நமக்காய் காத்து கொண்டு இருக்கிறாருங்க. பாருங்க, பிதாவானவர் சொல்லுகிறார், ஆமே இந்த மரத்தை வெட்டி போற்று, இதை வெட்டி போற்று. தோட்டக்காரனை பார்த்து சொல்லுகிறார், தோட்டக்காரன் சொல்லுகிறான் அந்த தோட்டத்தை பராமரிக்கிறவனை பார்த்து, இதை வெட்டி இதை நெருப்புல போடு. இது எதற்கும் கனி கொடுக்கல, இது எதற்கும் கனி கொடுக்கல. கனி கொடுக்காத வாழ்க்கையா நம்ம இருந்தோனா, நம் தேவனுக்கு நாம் கனி கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருந்தோனா, அவர் நம்மிடத்திலிருந்து வாங்கி புசிப்பதற்கு கனியை தேடி வந்து, ஓ எப்பொழுது இவன் கனி கொடுப்பான் என்று அவரை நாம் காத்திருக்க வைப்போமானால், கோடாரியானது அது தயாராக்கப்படும், அது நம்ம பக்கத்தில் வைக்கப்படும், நெருப்பு ஆயத்தமாக்கப்படும். அவரை மாத்திரம் நாம் காத்திருக்க விடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆனாலும் நீங்களும் நானும் இன்னும் வரைக்கும் நாம் நிற்பது, நிர்மூலமாகாமல் இருப்பது என்ன காரியம் தெரியுமா? இயேசுவானவர் நமக்காய் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். ஆமே. சமீபத்தில் சங்கரண்ண வீட்டுக்கு நான் போயிருந்தேன். சங்கரண்ண வீட்டுக்கு, ஜான்சி அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ போயிருக்கும் பொழுது அவங்க வீட்டை சுற்றிலும் நிறைய மரங்கள் இருந்துச்சு, நிறைய செடிகள் இருந்துச்சு. ஒவ்வொரு காரியங்களும் நிறையா பழங்கள் கொடுக்கறது, நிறைய காய்கள் கொடுக்கறது, ஆமீன், சமையலுக்கு தேவையானது எல்லாமே அவங்க வீட்டை சுற்றிலும் அப்படியே இருக்குது. முன்னாடி எல்லாம் பார்த்துட்டு பின்னாடி போகிறோம், பின்னாடி ஒரு எலுமிச்சை பழம் மரம் இருக்குது. அது இருக்குது, பார்த்த உடனே நல்லா அழகாக இருக்குது, நிறைய பழங்கள் இருக்குது, நிறைய போட்டிருக்குது. நான் கேட்டேன், பரவாயில்லைனே இது நிறைய கனிகளே கொடுக்குது அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, ஓனர் வந்த புதுசில் என்ன சொன்னாங்கன்னா, இது எதுக்கும் கனி கொடுக்க மாட்டேங்க, அதனால இதை வெட்டிருங்க. அப்போது சங்கரண்ணா சொன்னாங்களா, இல்லை இருக்கட்டும், கொஞ்ச நாள் இருக்கட்டும், பார்ப்போம்னு இருக்காங்க. நான் போய் பார்க்கும் பொழுது பார்க்குறேன், நிறைய கனிகளை கொடுத்திருந்தது. இயேசுவானவரும் இதே போல தான். என்னைக்கோ நம்ம மடிந்து போக வேண்டியவர்கள், அவரை காத்திருக்க வைத்து நாம் என்னைக்கோ மடிந்து போக வேண்டியவர்கள், என்னைக்கோ நம்ம இரையாக வேண்டியவர்கள். ஆனாலும் அவர் நமக்காய் பரிந்து பேசி நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கத்தினால நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். ஆமே. முதல் காரியத்தை பார்த்தோம், அவருக்காய் நாம் காத்திருக்கும் பொழுது நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அநேக காரியத்தை நம்மளை நம்பி அவர் தருவார். இன்னொன்று, அவரை நாம் காத்திருக்க வைப்போமானால் அது நிச்சயமாக சாபத்தில் கொண்டு வந்து முடியும். நமக்கு மாத்திரமல்ல, குடும்பங்களுக்கு, சந்ததிகளுக்கு. ஆமே.
நாம் அப்படியே எழும்பி நின்றவர்களாய் தேவனை நோக்கி கொஞ்ச நேரமாக ஹல்லேலூயா 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 காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், ஆமென், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துர்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். நீங்க பேசுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நாங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆமென். வெறுமையாய் போய்விடக்கூடாதுங்க. வந்தவனமாய் போய்விடக்கூடாது. எத்தனை ஆண்டுகள் நீங்க காத்திருக்க போறீங்க? எத்தனை ஆண்டுகள் நீங்கள் காத்திருக்க போகிறீங்க? பேசுங்க பார்க்கலாம். ஆண்டவரிடத்துல பேசுங்க பார்க்கலாம். நீங்க பேசுங்க. பக்கத்துல உள்ளவங்களை பார்க்க வேண்டாம், பக்கத்துல உள்ளவங்களை பார்க்க வேண்டாம். நீங்க பேசுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி அவரிடத்துல பேச தொடங்குங்க. தேவன் உங்களோடு கூட பேசியிருப்பாரே, ஆனால் நீங்க கரங்களை உயர்த்தி தாராளமா நீங்க பேச தொடங்கலாம். அவரோடு கூட பேச தொடங்கலாம். ஆண்டவரே, என் பிள்ளைகளை குறித்து நான் காத்திருந்தது இதற்காக தானா? ஆண்டவரே, நான் காத்திருப்பது இதற்காக தானா? ஆண்டவரே, என்னை நீர் காத்திருக்க வைப்பது இதற்காக தானா? பேசுங்க. நீங்க பேசுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கண்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாரும். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை. இரண்டு கரத்தை உயர்த்தி கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு. நல்ல சத்தமாய் நம்புவே இயேசுவை, நம்புவே. உங்க சத்தம் எழுப்பட்டு நம்புவே. உம்மை மாத்திரம் நம்புவே, உம்மை மாத்திரம் நம்புவே. அத்திமரம்